முதலில் உங்களை மஹிஷ் மைண்ட் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். இந்த வீடியோவை முழுவதுமாக பாருங்கள். கண்டிப்பாக நம்பிக்கையூட்டும் வகையில் இருக்கும். நமது சேனலுக்கு நீங்கள் புதியவர் என்றால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வாருங்கள் வீடியோவிற்கு போகலாம். இன்றைய நாள் இனிய நாளாக அமையட்டும். நமக்கு நன்மைகள் அல்லது தீமைகள் நடக்கிறது என்பது முன்கூட்டியே சில அறிகுறிகள் மூலம் நமக்கு உணர்த்தப்படும் என சொல்லுவார்கள். அதுபோல் நம்முடைய வாழ்க்கையில் சில குறிப்பிட்ட அறிகுறிகள் அடிக்கடி தென்பட்டால் நம்மை தேடி பெரிய அளவிலான செல்வம் வரப்போகிறது என்று அர்த்தம். நாம் கோடீஸ்வரர் ஆகப் போகிறோம் என்பதை குறிப்பதற்கான அறிகுறி அது என சாஸ்திர நம்பிக்கைகள் சொல்லுகின்றன. எந்த மாதிரி அறிகுறிகள் தென்பட்டால் உங்களிடம் அதிக செல்வம் சேரப்போகிறது என்பதை தெரிந்து கொள்ளலாம். வாருங்கள். வாழ்க்கையில் கடுமையாக உழைக்கிறோம். பகலும் இரவும் உழைத்து குடும்பத்திற்காக போராடுகிறோம். ஆனாலும் முன்னேற்றம் என்பதே ஏற்படுவதில்லை. எப்போது நம் வாழ்க்கையில் முன்னேற்றம் வரும், எப்போது நம் கஷ்டம் குறையும் என்ற கேள்விகளை கேட்காதவர்கள் மிக குறைவு. சாஸ்திரங்கள், புராணங்கள், ஜோதிடம் ஆகியவற்றில் சில அறிகுறிகள் சொல்லப்பட்டுள்ளன. அவை உங்கள் வாழ்க்கையில் தோன்றத் தொடங்கினால் வாழ்க்கையில் செல்வ முன்னேற்றம் ஏற்பட போகிறது என்று நம்பப்படுகிறது. கடுமையாக உழைக்கிறோம். எப்பொழுது முன்னேற்றம் வரும் என எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் இந்த அறிகுறிகள் உங்கள் வாழ்க்கையில் தோன்றுகிறதா என்பதை கவனித்து பாருங்கள். அதை வைத்தே உங்களின் எதிர்காலம் எப்படி இருக்கப் போகிறது என்பதை நீங்கள் சுலபமாக கணிக்க முடியும். கோடீஸ்வரர் ஆகப் போவதை உணர்த்தும் 10 அறிகுறிகள் என்ன என்பதை ஒவ்வொன்றாக பார்ப்போம். வாருங்கள். முதலாவதாக கையில் அரிப்பு ஏற்படுதல். ஜோதிட நம்பிக்கையின்படி ஆண்களுக்கு வலது கையிலும் பெண்களுக்கு இடது கையிலும் அடிக்கடி அரிப்பு ஏற்பட்டால் அது பணவரவு அதிகரிக்கும் அறிகுறி என கூறப்படுகிறது. உள்ளங்கை அரித்தால் பணம் வரும் அல்லது செலவு வரும் என்பது பழங்காலமாக இருந்து வரும் ஒரு நம்பிக்கையாக உள்ளது. உழைப்பும் நல்ல கர்மாவும் இணைந்தால்தான் செல்வம் நிலையாகும். இதை நமது வாழ்க்கையில் பல பேர் உணர்ந்திருப்பார்கள். பல பேர் இந்த கை ஹரித்தலை உணர்ந்திருப்பார்கள். ஆனால் இது உண்மைதான். இரண்டாவது காலையில் சங்கொலி கேட்பது. ஆமாம், சங்கு 8 மங்கள பொருட்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. ஷின், மகாலட்சுமி, மகாவிஷ்ணு ஆகியோரை குறிப்பதாகும். காலையில் எழுந்ததும் சங்கொலி கேட்கும் வாய்ப்பு கிடைத்தால் அது நன்மையின் தொடக்கம் என்று நம்பப்படுகிறது. சங்கொலி வீட்டில் எதிர்மறை ஆற்றலை நீக்கி நேர்மறை சக்தியை வரவேற்கும். இது முன்னோர் காலத்திலிருந்து பின்பற்றப்படும் ஒரு நம்பிக்கையாகும். மூன்றாவது, தேனி வீட்டிற்குள் வருதல். தேன் மகாலட்சுமியின் அம்சமாக கருதப்படுகிறது. கருப்பு நிற தேனி வீட்டிற்குள் வந்து சுற்றி திரிந்தால் அது செல்வ தெய்வத்தின் வருகை என நம்பப்படுகிறது. ஆனால் இது ஒரு இயற்கை நிகழ்வு என்பதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும். நான்காவது, பசு வீட்டிற்கு வருதல். பசு காமதேனுவின் உருவமாக கருதப்படுகிறது. காலையில் பசு உணவு கேட்டு உங்கள் வாசலில் வந்தால் அது மிகுந்த அதிர்ஷ்டமாக கருதப்படுகிறது. பசு தெய்வீக சக்தியின் சின்னம். அதன் வருகை வளத்தின் அடையாளம் என நம்பப்படுகிறது. இனிமேல் பசு உங்கள் வீட்டிற்கு வந்தால் அதற்கு உணவு அளியுங்கள். ஐந்தாவது, துளசி செடி செழித்து வளருதல். துளசி விஷ்ணு மற்றும் மகாலட்சுமியின் பிரியமான செடி. உங்கள் வீட்டில் துளசி செடி நன்றாக துளிர்த்து செழித்து வளர்ந்தால் அது தெய்வ அருளின் அடையாளம் என்று கருதப்படுகிறது. இது வீட்டில் நல்ல ஆற்றல் நிலவுகிறது என்பதற்கான சின்னமாகவும் பார்க்கப்படுகிறது. உங்கள் வீட்டில் சிறிதளவு இடம் இருந்தால் தயவு செய்து துளசி செடியை வளருங்கள். ஆறாவது, காலையில் சில்லறை காட்சி. காலையில் எழுந்ததும் சில்லறை பணம் காண்பது அல்லது சில்லறை விழும் ஒலி கேட்பது ஆகியவை செல்வம் மெதுவாக சேரத் தொடங்கும் என்பதை உணர்த்தும் அறிகுறியாக நம்பப்படுகிறது. ஏழாவது, பூனை வீட்டில் குட்டி போடுதல். பூனை உங்கள் வீட்டில் வந்து குட்டி போட்டால் அந்த வீட்டில் பாதுகாப்பும் அமைதியும் அதிகம் உள்ளது என்பதை காட்டுகிறது. சாஸ்திர நம்பிக்கையில் இது நேர்மறை ஆற்றல் நிறைந்த வீடு என்பதற்கான அறிகுறி. எட்டாவது, ஒரே இடத்தில் பல்லி காணப்படுதல். ஒரே மாதிரியான பல்லி ஒரே இடத்தில் அடிக்கடி இருப்பது வீட்டில் நிலையான ஆற்றல் உள்ளது என்பதற்கான அடையாளமாக கருதப்படுகிறது. அதிலும் குறிப்பாக அக்ஷய திருதியை நாளில் பல்லி காண்பது செல்வ யோகம் என்று சிலர் நம்புகின்றனர். ஒன்பதாவது, காலையில் கரும்பை காணுதல். கரும்பு இனிப்பின் அடையாளம். காலையில் எழுந்ததும் கரும்பை காண்பது இனிமையான வாழ்க்கை, மகிழ்ச்சி, முன்னேற்றம் ஆகியவற்றின் சின்னமாக கூறப்படுகிறது. சில கிராமங்களில் இது இன்றும் பின்பற்றப்படுகிறது. பத்தாவது, ஆந்தை அடிக்கடி காணப்படுதல். ஆந்தை மகாலட்சுமியின் வாகனமாக கருதப்படுகிறது. அதை அடிக்கடி காண்பது செல்வலட்சுமியின் ஆசீர்வாதம் என சிலர் நம்புகின்றனர். இந்த 10 விஷயங்களை நீங்கள் இப்போது உணர்ந்தால் மன நிம்மதியுடன் சந்தோஷமாக இருங்கள். கண்டிப்பாக உங்க வாழ்வில் செல்வம் அதிகரிக்க அது ஒரு வழியாக இருக்கும். இது போல நம்பிக்கையூட்டும் பல விஷயங்களை காண நமது
சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். லட்சுமி, மகாவிஷ்ணு மற்றும் குபேரன் ஆகிய கடவுள்கள் செல்வத்தை அதிகரிக்கக்கூடிய கடவுள்களாக போற்றப்படுகின்றனர். இந்த கடவுள்களை உங்களுக்கு பிடிக்கும் என்றால் ஓம் மகாவிஷ்ணு, ஓம் லட்சுமி, குபேரா போற்றி என்று பதிவிட்டு இந்த வீடியோவை லைக் செய்து அனைவருக்கும் பகிருங்கள். எப்பொழுதும் உங்களுக்கு நல்லதாகவே நடக்கும்.